அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு பெரும்பாலான ஜாதகங்களில் வக்ர கிரகம் அப்படின்ற இந்த வக்ரம் என்பது என்ன சொன்னாங்க, சூரியன் நின்ற இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 கட்டங்களில் நிற்கின்ற கிரகங்கள் தான் வக்ரம் என்று சொல்லக்கூடிய வேலையை சென்று இதில் பெரும்பாலும் என்ன சொன்னால் வக்ரமாகிறது, குரு வக்ரமாகும், சனி வக்ரமாகும், புதன் வக்ரமாகும், செவ்வாய் வக்ரமாகும். இதுதான் அதிகமாக வக்ரமாகும். அப்போ சனி வக்ரமானவர்கள், குரு வக்ரமானவர்கள், புதன் வக்ரமானவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக யோகசாலிகளா அப்படின்னா யோகசாலிகள் தான். ஒரு கிரகம் வக்கரமானால் அவன் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன சொன்னான்னா அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தினால் பெரிய யோகத்தை அடைவான். அதற்கு என்ன சூத்திரத்தை அவன் கடைப்பிடிச்சிருப்பான் அல்லது அவனுக்கு இயற்கையாகவே புகுத்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குமே உண்டு. அவன் ஒரு வக்கரமான கிரகம் எப்படி நன்மை செய்யும் அப்படின்னா நன்மை செய்யும், அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் 2 கிரகம் வக்கரம், சனி வக்கரம், குரு வக்கரம். இந்த 2 கிரகங்கள் தான் என்ன சொன்னா பெரிய யோகத்தை கொடுத்தது, கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தது, அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. குரு வக்கரமான பிள்ளைகள் பூரா என்ன சொன்னால் பெரிய யோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவனுக்கு கண்ணு பூரா நாம் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகளை முன்னேற்றி விடணும், நம்ம பிள்ளைகளை முன்னேற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்திலே இவனுடைய வெறித்தன்மை இருக்கும். அப்போ அந்த வெறித்தன்மை இருக்கின்ற காரணத்தினால குழந்தைகள் முன்னேறிடுவாங்க. குழந்தைகள் என்ன சொன்னால் யோகசாலிகளாக மாறுவாங்க. குரு வக்கரமான ஜாதகத்தை பாருங்கள், குழந்தைகள் நல்லா இருப்பான். அந்த குழந்தைகள் நல்லா இருக்கிற காரணத்தினால என்ன சொன்னான்னா இவருக்கு என்ன சொன்னான்னா தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய குழந்தைகள் படலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் இவர் உயிரோடு இருக்கின்ற வரை என்ன சொன்னான்னா ஒரு நல்ல ஆதிபத்தியத்துக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அது போகாமல் இந்த நபர் விடமாட்டார். எந்த கிரகம் வக்கரமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தில் ஒரு இனம் புரியாத பாசம், இனம் புரியாத ஒரு நட்பு, இனம் புரியாத ஒரு காதல். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரிதான். இப்போ எனக்கு குரு என்ன சொன்னான்னா வக்ரம், என்னால் என்ன சொன்னான்னா குழந்தைகளை விட்டு பிரிய முடியாது. அவர்களை அப்படி ஒரு 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 கோழி தன்னுடைய குஞ்சை என்ன சொன்னால் நல்ல இறக்கைகளை வச்சு பொத்தி இருக்கிற மாதிரி ஒரு மனோநிலை எப்பயுமே இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் தாங்க முடியாது. அதான் குரு வக்கரமான தன்மையுடைய தன்மை. நானும் நினைப்பேன், என்ன சொல்கிறேன்னா ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஓரளவு என்ன சொன்னா மெச்சூரிட்டி மைண்ட் ஆகிட்டு இன்னும் அவங்கள சுற்றியே நம்மளுடைய எல்லாமே என்ன சொன்னா போகுதே, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுனா கூட நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் எனக்கு பின்னாடி தான் புரிந்தது, அந்த வக்கரத்தால் நமக்கு ஏற்பட்ட என்ன சொன்னா கஷ்டங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதே சமயத்தில் சனி வக்கரம், என்கிட்ட ஒரு 8 பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவர்களை ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்கணும். அவங்க ஏதாவது மாதம் முடிவதற்குண்டான செலவுக்கு எனக்கு கொஞ்சம் செலவுக்கு வேணும், சம்பளத்தில் கழிச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் உடனே கொடுத்துருவேன். அவர்களை விரட்டி வேலை வாங்க மாட்டேன். ஒரே வரி தான், உங்களுக்கு பொறுப்பாக படிச்சாச்சு, தோட்டமா நீங்கள் பார்த்துருங்க, 2 கார் 2 டிரைவர், நீ பொறுப்பாக பார்த்துக்கிடணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க 3 பேர், நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கிடணும். அவ்வளோதான், 2 ஆஃபீஸையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். அங்கே இருக்கிறவங்க பொறுப்பாக பார்த்து இங்கே பொறுப்பாக பார்த்துக்கணும். நான் என்ன சொன்னேன்னா இதில் நோண்டியெல்லாம் பார்க்குறதுக்கு நான் வேலையை வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் என்னை விட்டு போகிற மாதிரி இல்லை. காரணம், அந்த சனி வக்கரமானால் வேலைக்காரர்களுக்கு யோகம், குரு வக்கரமானால்
குழந்தைகளுக்கு யோகம், நமக்கு யோகம் இல்லை. சனி வக்கரமானால் வேலைக்காரர்களுக்கு யோகம், குரு வக்கரமானால் குழந்தைகளுக்கு யோகம், புதன் வக்கரமானால் யாருக்கு யோகம்? மனைவிக்கு யோகம். உறவு முறைகள் என்ன? மாமா அத்தை. அப்போ மாமா அத்தைக்கு யோகம். அப்போ அவர்கள் நல்லா இருப்பாங்க. அந்த ஆதிபத்தியம் உண்டான என்ன சொன்னேன்னா, எனக்கு 2 கிரகம் தான் வக்கரம். ஆனால் அந்த வக்கரமான கிரகம் எங்கே போய் உட்காந்துருக்குன்னா, ஒரு கிரகம் 9ல் உட்காந்துருக்கு. நான் போகிற கோயிலுக்கு யோகம். என்ன யோகம்? அந்த கோயிலுக்கு மாதம் மாதம் பணம் போய்கிட்டே இருக்கும். அந்த யோகத்தை அந்த கோயில் அனுபவிக்கிறது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 5ஆம் பாவத்தில் சனி வக்கரமான அந்த இடத்துல குழந்தைகள் யோகத்தை அனுபவிக்கிறார்கள். 9ஆம் பாவத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரு. நான் போகிற கோயில் 2 கோயில் ரெகுலராக போவேன். மாதம் குலதெய்வத்துக்கும் இன்னொரு ஜீவ சமாதிக்கும். இந்த பக்கமும் காசு போகும், அந்த பக்கமும் காசு போகும். யார் அனுபவிக்கா? நம்ம கொடுக்குறோம். வக்கரமான கிரகங்கள் நன்றாக என்ன சொல்கிறேன்னா அனுபவிக்கும், உறுதியாக அனுபவிக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வக்கரமான கிரகத்தை எல்லாரும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? எனக்கு வக்கரமாயிருச்சு, எனக்கு வக்கரமாயிருச்சு, எனக்கு வக்கரமாயிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது யோகத்தை அனுபவிக்க பிறந்தது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அது யோகத்தை அனுபவிக்க புரிஞ்சது. இந்த வக்கரமான கிரகத்தை இந்த மாதிரி பெருமையாக பேசுவதற்கும், அந்த கிரகங்கள் என்ன சொன்ன வலிமையாக இருப்பதற்கும் யாரை கும்பிடணும்? இயற்கையாகவே யார் உள்ளே இறங்குவா அப்படின்னா, காளி தான் உள்ளே இறங்குவார். காளி தான் உள்ளே இறங்கும். ஏன்னா வக்கர காளி. காளிக்கு இன்னொரு பெயர் வக்கர காளி. அந்த வக்கர காளி என்ன சொல்கிறான்னா ஒரு இடத்துல இருக்குது, திருவங்கரை திண்டிவனம் மயிலம் ரோட்டில் 27 கிலோமீட்டரில், திண்டிவனம் மயிலம் ரோட்டில் 27 என்ன சொன்னான்னா இருக்குது. வக்கர காளியம்மன் அப்படின்னு சொல்லி போட்டீர்கள் என்று சொன்ன யார் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறதோ அந்த காளியம்மன், அந்த வக்கர காளியம்மனை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா என்ன சொல்கிறான்னா, ஒரு A4 சைஸில் அல்ல அதுக்கு சின்ன சைஸ்லேயே என்ன சார் பிரிண்ட் எடுத்து நல்லா நீட்டாக உங்கள் அலுவலகத்துலேயோ உங்கள் வீட்டில் பூஜை ரூம்லேயோ நல்லா போட்டு வச்சு என்ன சொன்னாங்கன்னா அழகாக சந்திரகுங்குமம் வச்சு ஒரு செவ்வரளி பூ மாலை போட்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்க. வக்கர கிரகங்கள் சூப்பராக வேலை செய்யும். வக்கர கிரகங்களை வேலை செய்ய வைப்பதற்கு வக்கரகாளியம்மனால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அது தெய்வாதீனமாக நம்ம ஒரு 25 வருஷமாக காலச்சக்கரம் நம்மளை கும்பிட வச்சதுனால இந்த 2 கிரகம் வக்கரமானாலும் என்ன சொல்லணும், நாம் யோகவானாக ஆவதற்கு அந்த காளிதான் துணை புரிந்தாலே தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் யாரும் வக்கரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாது. ஏன்னா வக்கரமானவன் 35 வயசுக்கு மேலே என்ன சொன்னான்னா சூப்பர் ஸ்டார் ஆயிடும். எந்த ஒரு மனிதனும் வக்கரமானவன் என்ன சொன்னான்னு சூப்பர் ஸ்டார் எல்லோரும் அடுத்த கேள்வி ஒன்று என்ன மைண்ட் வாய்ஸில் ஓடும், நான் எங்கேயா சூப்பர் ஸ்டாராக இருக்கேன்? நீ காளியை கும்பிடலை, காளியை கும்பிடணும்ல. அது எனக்கு எப்படி நான் என்ன சொன்னேன், என்னுடைய அடிப்படை பேசிக்கில் 2 கிரகம் வக்கரம். அந்த 2 கிரகம் வக்கரம் அப்படின்னு சொல்லி வரும்போது 32வது வயதில் கும்பிட ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அப்போ 25 ஆண்டுகளில் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை கும்பிட பிறகு தான் வாரிசே கிடைச்சது, ஒரு ஆண் வாரிசு கிடைச்சது. அப்போ அந்த ஆண் வாரிசு கிடைச்சது அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு இன்றைக்கி 25 வயசு ஆகுது. எப்படி அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வக்கர கிரகங்கள் இருந்தாலும் வக்கர காளியம்மனை வழிபாடு செய்யுங்கள். அந்த வக்கர காளியம்மனை வழிபாடு செய்வது, போக முடியலன்னா விடுங்க, அதை பற்றியெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. போக முடியலையா, நான் என்ன செய்வேன்? அவ்வளோ டிஸ்டன்ஸ் திண்டிவனத்து பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, நான் எப்படி போக முடியும்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய தாராபலம் உள்ள நட்சத்திரத்தை அன்னைக்கு எடுங்க. உங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம், உங்களுடைய தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் என்ன செய்யுங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன் A4 சைஸை விட கொஞ்சம் குறைவான அளவில் ஃபோட்டோ பிரிண்ட் எடுங்க. ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து என்ன சொன்னேன்னா, நல்லா பிரிண்டிங் நல்லா ஃப்ரேம் பண்ணி அழகாக உங்கள் வீட்டில் கொண்டு போய் மாட்டுங்க. மாட்டிட்டு நித்தமும் காளியை தொழுங்கள்.
வக்கர கிரகங்கள் உங்களுக்கு சூப்பரான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெறுவதற்கு ஒரு சின்ன நிழல் படம் உங்களுக்கு என்ன சொன்னான்னா பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது, நீங்கள் அங்கே போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிழல் படம் உங்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து வைக்கும். அதுவே வக்கர காளியம்மன். அற்புதமான காளியம்மன். ஒரு சாஞ்சி தான் இருக்கும். அந்த சாஞ்சி இருக்கிற அந்த அம்மனை என்ன சொன்னான்னா நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுடைய வக்கர கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அப்போ பலாப்பழம் மாதிரி பழுத்து சொலைகளை அள்ளி கொடுக்கும். இது நான் கண்ட ஒரு சரித்திரம், ஒரு யோகத்தை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அப்போ வக்கர கிரகங்களை பற்றி பயப்படாதீர்கள். வக்கர கிரகங்களுடைய திசை ஓடுகிறது என்று பயப்படாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் 100% என்ன சொல்லணும்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு நீங்கள் வக்கர காளியம்மனை கும்பிடணும். சாதாரண காளியை கும்பிட்டாலும் அது 100% வேலை செய்யும். ஆனால் அதற்கு என்று ஒரு கோவில் இருக்கிறது, அதற்கென்று ஒரு சாமி இருக்கிறது. அந்த வக்கர காளியம்மனே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும் பெரிய மாற்றத்தையும் பெரிய யோகத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் வக்கரமான கிரகத்தை பற்றி நீங்கள் கவலையோ கஷ்டமோ பட வேண்டாம். அது சார்ந்த கிரக ஆதிபத்தியங்கள் உங்களுடைய கட்டத்தில் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமுடைய சக்ஸஸ் அதை அனுபவிச்சுட்ருக்கும். அது உங்களால் தான் அனுபவிச்சுட்டு, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமானதுனால தான் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். அதற்கு காரியகர்த்தா நீங்கள் தான். அப்போ வக்கரமான கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை நாம் சுகமாக அனுபவிக்க முடியாது. அது சார்ந்த 12 கட்டத்துக்குள்ளே எந்த கட்டத்துக்கு அது ஆதிபத்தியம் உடையதோ அந்த ஆதிபத்தியமுடைய கிரகம் உங்களால் பெரிய யோகத்தில் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம்! நம்மளால் ஒரு 2 எத்தனை கிரகம் வக்கரமாக இருக்கோ அது யோகமாக இருக்கும். அதற்கு இன்புட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னா அது யோகமாகவே இருப்பார்கள். அந்த 2 கட்டமும் எத்தனை கிரகம் வக்கரமாக இருக்கோ அத்தனை கிரகம் தான். அது என்ன சொல்கிறேன்னா அதற்கு ஒரே ஒரு சாமி தான் வக்கர காளியம்மனை கும்பிடுதல். காளி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா 100% நடக்கும். டவுன்லோட் பண்ணி வைங்க. டவுன்லோட் பண்ணி அவங்க இதில் பர்ஸில் கூட பாக்கெட்டில் வைக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்தவித பாதிப்பு தன்மைகளும் வராது. வக்கர கிரகத்தை வெற்றி பெற வைப்பதற்கு, வக்கர கிரகம் என்றைக்கும் வெற்றியை கொடுப்பதற்கு வக்கரகாளியம்மன் துணை இருப்பாள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.